டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்கள், மகளிர் 33% அவங்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு சட்டத்திருத்த மசோதா, அதே போல் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான ஒரு மசோதா, அதே போல் யூனியன் பிரதேசங்களில் இதே போல் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான 3 மசோதாக்கள் அமித்ஷாவாலும் அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டத்துறை அமைச்சராலும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் தரப்புல காங்கிரஸ், திமுக எல்லாருமே காட்டியிருக்கிறாங்க. திமுகவினர் கருப்பு சட்டையை அணிந்து நாடாளுமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை அணிந்து அந்த தொகுதி மறுவரைக்கான அந்த மசோதாவின் நகலை எரித்து ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு இது அவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனையா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது அமித்ஷா சொல்லிட்டாரு, அதெல்லாம் சிறப்பாக மறுவரையறை செய்வோம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அப்புறம் மு.க. ஸ்டாலின் ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற அச்சம் விட்டது, அந்த ஜுரம் விட்டது, அதனால தான் இதை செய்கிறாரு. ஸ்டாலின் நினைப்பதை விட அதற்கு மேல் சிறப்பாக தொகுதிகளை மறுவரையறை செய்வார் அமித்ஷா அப்படின்னு சொல்றாரு. பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் மகளிர் இடஒதுக்கீட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டாலின் இதை பண்றாரு அப்படின்னு இவரோட குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதலமைச்சரினுடைய இன்றைக்கான அந்த நகல் எரிப்பு போராட்டம், எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கருத்து, இது பற்றி என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லி இந்த நேர்காணலை துவக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலைக்கு என்ன தள்ளாதீங்க. விஷயத்தை பேசுவோம். முதலமைச்சர் தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார், தீ பரவட்டும் என்ற முழக்கத்தோடு கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு இது சீரியஸான பிரச்சனையா என்றால், ஒரு எளிய உதாரணத்தில் இதை புரிய வைப்பதுன்னாக்கா, ஒருத்தன் உங்களை ஏமாத்துறான், பணம் ஏமாத்துறான், உங்களுக்கு தெரியாமல் ஏமாத்துறான், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சே திருடுறான், அதுக்கு மேலே கொலை பண்ணுறான். இது 3ல் எது சீரியஸானது? கொலை. பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி நம்மளை ஏமாத்திருக்கு. ஏகப்பட்ட ஏமாற்றங்கள். ஒரு பெரிய தமிழ்நாட்டை ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்க முடியாதுலேருந்து, கல்வி தொகை கொடுக்க முடியாதுன்றதுலேருந்து, பல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை வெட்டுறதுலேருந்து, ₹1 கொடுத்தா 29 பைசா, அது புடுங்குற திருடுறது. இது ஏமாத்துறது. அது திருடுறது. ₹1 கொடுத்துட்டு 29 பைசா தான் கொடுப்பேன் அப்படின்னு மிச்ச காசை திருடுறது. இப்போ செய்திருக்கிறது கிட்டத்தட்ட கொலைக்கு நிகரானது. கொலைக்கு நிகரானதுன்னா என்ன? தமிழர்களை எல்லாம் கொன்னுட்டாங்களா? இப்போ கொல்ல போகிறாரா மோடி? அப்படி இல்லை. ஜனநாயகம், நம்முடைய வாக்குரிமை என்பது கொலை செய்யப்படுகிறது. எளிய முறையில் சொன்னால், மோடி முதல்ல டிமானிட்டைசேஷன் பண்ணார் இல்லையா, பண மதிப்பு அழிப்பு. அந்த மாதிரி தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மக்களுடைய வாக்கு மதிப்பு அழிப்பு நடவடிக்கை இது. எவனுக்கு வேணால் போடு, அதனால் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. யார் வேணால் ஜெயிக்க வை, 100க்கு 100, 40க்கு 40 ஜெயிக்க வை, அதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்ற முறையிலான ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. அதுக்கு பொருள் என்னென்னா, இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அல்லது இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் மற்ற அடிமைகளாக மாற்றப்படுகிறோம் அப்படின்றது தான் இதுக்கு பொருள். அதனால தான் அதற்கு எதிராக அவ்வளோ ஒரு தீவிரமான எதிர்ப்பை முதல்வர் காட்டியிருக்கிறார். இது ஒன்று. எடப்பாடி விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி என்ன சொன்னார்? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? யார் குடியுரிமை பறிச்சிருக்கிறாங்க? என்கிட்ட வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் அமைப்பு மாநாட்டில் போய் வேற ஒன்று பேசினார் இல்லையா? வேற ஒன்று பேசினார். நீட்டு வந்தப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஒன்றும் மாற்ற முடியாது, அது அப்படி தான் இருக்கும். இது மாதிரி அவர்
இந்த மண்ணுக்கு விவசாயிகள் போராட்டத்தில் அங்கே போராடுறவங்கலாம் தரகர்கள், வண்டிக்காரர்கள். ஆமாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் யாருக்கு தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் இல்லையா? அப்போ அந்த வரிசையில் தான் இதை கேட்குறாரு. அமித்ஷா சொல்லியிருக்காருன்னா என்ன, அது ஒரு அமித்ஷா திமுக கட்சி தலைவர் சொல்கிறத அவர் கேட்கணும் தானே. ஸ்டாலின் நினைப்பதுக்கு மேலே சிறப்பாகவே வந்து செய்வாங்க, சிறப்பாக செஞ்சிருவார், செய்ய போகிறாங்கன்றது தான் அந்த செஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அந்த செஞ்சிருவேன் இது. அதனால் சிறப்பாக செஞ்சிருவார், அதுதான் நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடு தான் இது. அதனால் பழனிசாமி சொல்வது இருக்கு இல்லையா, அவர் வந்து அடிமை அப்படின்ற முறையிலையும் திமுக கேம்பெயினில் சொல்கிறாங்கல்ல, மேலே கேட்டு சொல்கிறேன்னு. ஆமாம், மேலே கேட்டிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட சொல்கிறாரு அவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்காதீங்க. ஓகே. இப்போ இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட திருத்தத்தில் அப்படி என்ன கொலைன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி மகளிர் இடஒதுக்கீடு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டாலின் தடுக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ணாமலையும் அதை தான் சொல்கிறாரு. கனிமொழியும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் எம்பி ஆனால் போதுமா, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகக்கூடாதா அப்படின்றாரு. இன்னும் தேவையற்ற ஒரு அச்சுறுத்தலை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கொடுக்குறாரு. முதலமைச்சர் தமிழக மக்களை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உடனடியாக அவர் நிறுத்தணும், உடனடியாக நிறுத்தணும். இவர் பேசுறதை கேட்டு நாளைக்கு யாராவது தீ குளிப்பாங்க, அதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறாருன்றாங்க. இந்தி திணிப்பையும் தேவையற்ற அச்சுறுத்தல் தான் சொல்கிறாங்க. இந்தி திணிப்பு நடக்குதா இல்லையா? அதுபோல் அண்ணாமலை சொல்கிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை, எடப்பாடி சொல்கிறதையும் அந்த கணக்கில் தான் வச்சுக்கணும். என்ன விஷயம்னு பார்ப்போம். இந்த மாதிரி இப்போது பயப்படாதீங்க, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பேசுகிறோம். சட்டத்தில் என்ன இருக்குது, அதில் பிரச்சனை இருக்கா இல்லையா? அதான் சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ நீங்கள் 39 தொகுதிகள் இருக்குது, இது 50% எல்லாத்துக்கும் உயர்த்த போகிறோம், அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கும் உயர்த்த போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். 20 இருக்குதா கேரளா, அது 30 ஆக போகுது எம்பி சீட்டுகள். அதே போல் தமிழ்நாடு 39 இருக்குதா, இது 59 ஆக போகுது. நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலையா பண்ணுறோம், தேவையில்லாமல் எதுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்க? இன்னைக்கு எதுவுமே இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் யார் சொன்னா? மக்கள் தொகை அடிப்படையில் நாம் உயர்த்துகின்றோம் என்று யார் சொன்னார்கள் இவர்களுக்கு? எதற்காக முதலமைச்சர் வீடியோ போட்டு அச்சுறுத்தல் செய்யணும்? மோடியை மிரட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம், எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம், உங்களுக்கும் 50% ஏற்றுறாங்க, எனக்கும் 50% ஏற்றுறாங்க, எப்படி வரும்? உங்களுக்கு தான் அதிகம். எதுக்கு கனாவசியமாக கவலைப்படுறீங்க? 2 பேரும் 50% தானேங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி 10 பேர் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் தென்னிந்தியா, நாங்கள்லாம் வட இந்தியான்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு 1,50,000, 2ன்னா 3 லட்சம், 4ன்னாக்கா 6 லட்சம் இப்படி ஏற்றுறாங்க. உங்களுக்கு 10,000க்கு 15,000, 20,000க்கு 30,000 இப்படி ஏற்றுறாங்க. அதான் 50% இஸ் 50% அப்படின்றது தான் இந்த லாஜிக். ஓகே, இந்த சட்ட திருத்தத்தில் என்ன இருக்கு? இது இப்போ அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் சட்டத்தில் இல்லை. ஓ, அவரு சொந்த சட்டம் அது இல்லை. நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலையா கொடுக்குறோன்னோ, மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தாதான் பிரச்சனை. யூபியில் அதிகம், அங்கே அதிக சீட்டு போயிடும். தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க, அதனால இங்கே கம்மியாக. மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்க போவது இல்லை. ஏற்கனவே இருக்கிற தொகுதியில் 50% கூட்ட போகிறோம். அவர் சொல்கிற மாதிரி செஞ்சாலே நமக்கு பாதகமானது தான். ஆனால் அப்படி இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் ஒரு வரி கூட கிடையாது. ஓகே, என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியமானதுங்க. அவனுங்க வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க, அதை ஆன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அதை வாங்கி பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சட்டத்தில் என்ன இருக்குது? 3 முக்கியமான அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் வந்து ஆர்டிகிள் 82, ஆர்டிகிள் 170, ஆர்டிகிள் 330, இந்த 3 இதை வந்து திருத்துறாங்க. இது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை என்றால் என்ன, அதை பற்றி அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இப்போ நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்டு அந்த கணக்கீட்டின் அடிப்படை, அந்த கணக்கீட்டை வந்து கணக்கில் கொண்டு மறுவரையறை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான கைட்லைன் அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த அடிப்படையில் 61 ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருந்த தொகுதி ஒன்று குறைஞ்சிருக்கு, அப்படி குறைஞ்சிருக்குது. 1971 அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது 2 கோணங்களில் முக்கியமானது. என்ன 2 கோணத்தில் முக்கியமானது? நம்முடைய இந்திய குடியரசு உருவாகும் போது மொழிவாரி மாநிலங்கள் உருவாகவில்லை. அதுக்கு பின்னர் தான் மொழிவாரி மாநிலங்கள்லாம் உருவாகுது.
மொழிவாரி மாநிலங்கள் உருவானதுக்கு பிறகு வந்த சென்சஸ் அப்படின்றது 1971 சென்சஸ். அந்த பீரியடில் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது அமல்படுத்த சொல்லி இந்திய அரசு தீவிரமாக அதுக்கு வந்து முயற்சி பண்ணுது. அது வந்து எதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அமல்படுத்தணும்னு சொல்கிறாங்க, நமக்கு வந்து நம்ம பாப்புலேஷன் அப்படி வேகமாக அதிகரித்தாக்க அதுக்கு உரிய நிலப்பகுதியும் இல்லை, அதுக்கு சோறு போடுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியும் இல்லை. அப்போ இது வறுமை ஒழிப்போடு இணைந்தது. நம்முடைய வளங்கள் எவ்வளோ இருக்குது அதை சரியாக பயன்படுத்துறதுக்கும் நம்ம இந்த எண்ணிக்கை வந்து இப்படி அதிகரிக்கக்கூடாது. இது குளோபலாகவே இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது இந்தியாவுக்கு சொல்லப்பட்டது. அதை யார் சரியாக அமல்படுத்தினாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவும் வந்து எஃபெக்டிவாக அமல்படுத்தினாங்க. வட இந்திய மாநிலங்கள் அதை அப்படி அமல்படுத்தவில்லை. இது வந்து ஒரு ஃபேக்ட். ஒரு சின்ன சான்று ஒன்று சொல்கிறேன். 1971 ஆண்டை எடுத்துக்குவோம். 71 ஆண்டில் பீகார், இந்த ஜார்க்கண்டு பிரிக்காத பீகாரோட மக்கள் தொகை வந்து 4.2 கோடி. அப்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி 40 தொகுதி. அன்னைக்கு தமிழ்நாடு 4.1 கோடி தமிழ்நாட்டு மக்கள் தொகை. நமக்கு கிடைச்ச தொகுதி 39. புரியுதா? கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறோம். 2025 வரோம். அங்கேருந்து 71லேருந்து 2025 வாங்க. 2025 இந்த பிரிக்கப்படாத பீகார் அதனுடைய மொத்த மக்கள் தொகை 12.3 கோடி. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.6 கோடி. வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? முதல்ல ஈக்குவலாக இருந்துச்சு, இப்போ 12.3. 12.3க்கு 50 தொகுதி அவங்களுக்கு வருது. நமக்கு 7.6க்கு இப்போ உள்ள கணக்கில் 29 வரும் இவங்க போட்டிருக்கிற கணக்குப்படி. அப்போது இது தமிழ்நாடு தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தியது அப்படின்றது மொத்த நாட்டின் நன்மை கருதி நம்ம வந்து அமல்படுத்தணும். வட இந்திய மாநிலங்களில் அது அமல்படுத்தப்படவில்லை. அதுக்கு பல காரணங்கள். வடக்க ஆண்ட கட்சிகளுடைய செயலின்மை ஒரு காரணம். அந்த சமூகம் வந்து கல்வி அறிவில் பண்பாட்டில் பின்தங்கி இருந்தது இருக்கு இல்லையா, இது எல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த காரணத்தினால தான் அங்கே அமல்படுத்தலை. அதனால் இங்கே வந்து மக்கள் தொகை வந்து கூடிகிட்டு வந்திருக்குது, நம்ம இங்கே குறைஞ்சிட்டு வந்திருக்குது. இப்போ இது அரசமைப்பு சட்டம் சொல்கிறபடி 10 ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி திருத்தினாக்கா அவங்களுக்கு தொகுதி கூடிக்கிட்டே போகும், நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்து நீங்கள் சொன்னதை கேட்டு இதெல்லாம் பண்ணது எங்கள் குத்தமா அப்படின்னு கேட்டபோது இந்திரா காந்தி நியாயம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 76ல் 42வது அரசமைப்பு சட்ட திருத்தப்படி இந்த 71 மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தொகுதிகள் அப்படின்றது அதில் மாற்றம் இல்லை அப்படின்னு, அது 25 ஆண்டுகளுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணப்படுது. ஓகே, அதே நம்பர், அதே 39 இருந்துக்கலாம், தொகுதியே தான். அடுத்தது 25 வருஷம் முடியுது 2001. அப்போது வந்து என்டிஏ ஆட்சி, வாஜ்பாய் திமுகவும் கூட்டணியில் இருக்குது. அப்போ திரும்ப இதை பரிசீலிக்கிறாங்க. பரிசீலித்தா இந்த நிலைமையில் மாற்றம் இல்லை. எந்த நிலைமையில்? இந்த ஏற்றத்தாழ்வில், மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வில் மாற்றம் இல்லை. அப்பயும் அவங்க கண்ட்ரோல் பண்ணல நார்த் இந்தியா. இல்லை, ஈக்குவல் ஆகலை, கொஞ்சம் குறையுது. ஆனால் இதுக்கு ஈக்குவலாக வரல. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாக விகிதத்தின் அடிப்படையில் கொடுத்தா எக்கச்சக்கமாக அது வந்து கூடும். அதனால் இதை ஃப்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃப்ரீஸ் பண்ணுற விஷயத்தில் ஒரு பாயிண்ட்டை நம்ம திரும்ப புரிஞ்சுக்கணும். இதில் 2 முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது. பொதுவாக வட இந்தியாவினுடைய நிலையிலிருந்து வாதிட்டு போவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்பா உங்கள் ஊரில் 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, எங்கள் ஊரில் 16 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா, இது என்ன நியாயம், எங்களுக்கு 2 எம்பி தானே இருக்கணும் என்ற முறையில் அதை வாதிடுவாங்க. அங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒன் மேன் ஒன் ஓட்டுன்றது ஒன்று, இன்னொன்று மாநிலம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியா என்பது ஐரோப்பா கண்டத்துக்கு இணையானது. ஐரோப்பாவில் பல நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள்லாம் சேர்ந்து தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்திய ஒன்றியத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த இந்திய ஒன்றியத்தை நம்ம ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு இருக்கிற உரிமை போலவே
சமமாக நடத்தப்படுவதற்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. சரியா? இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இது வந்து கணக்கிடப்பட வேண்டும் என்பது தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்பிரிட். அப்போ அதனால தான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஏன் ஃப்ரீஸ் பண்ணணும்? எண்ணிக்கை தான்னாக்கா போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்று வரையில் அந்த நிலை நீடிக்கிறது. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை பார்க்கணும். இப்போ கேசி வேணுகோபால் வந்து இதை நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பிரச்சனை, ஆனால் ஓம் பிர்லா வந்து அவரை பேச விடல. ஏன் பேசுனா? அமித்ஷா வந்து எந்திரிச்சு அதுக்கு ஏதோ இந்தியில் பதில் சொல்லிட்டார். சரி, இல்லை இப்போ இந்த தொகுதி இந்த பிரச்சனையை பற்றி இந்த ஒன்றிய அரசு மாநில அரசு உரிமை அதுக்காக அமைக்கப்பட்ட ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு, அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணியிருக்காங்க. ஒரு சாப்டர் இந்த பார்ட் 1 அறிக்கை வந்துருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து அவங்க 2 பிரச்சனை இதில் சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகைன்னு நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் இப்போ சொல்கிற மக்கள் தொகைக்கு ஆதாரம் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் பிறப்பு வந்து 99% பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 97-98% பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்கிடுறாங்க. ஆனால் வட இந்தியா யூபி பீகாரை பொறுத்த வரைக்கும் பிறப்பு பதிவு செய்யப்படுவதே 60-65% தான். சர்டிஃபிகேட் வாங்குறது அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க? சென்சஸ் எடுக்காமல் உங்கள் மக்கள் தொகை என்பதை உறுதியாக சொல்வதற்கு அடிப்படை இல்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஐநா வந்து மக்கள் தொகை கூடுவது குறைவது பற்றி ஒரு ஆய்வு வழி உலக தழுவிய அளவில் எப்போ பீக்குக்கு போயிட்டு எப்போ இப்படி கீழே இறங்குது அப்படின்னு சொல்லுது. ஒரு பாயிண்ட்டு பீக்குக்கு போயிட்டு அது கீழே இறங்க ஆரம்பிக்குது. அதுதான் ரீப்ரொடக்டிவ். இதை பற்றி சொல்கிறோம் இல்லையா, வட இந்தியாவிலாம் 2 இருக்குது, நமக்கு 1.5 அப்படி இருக்குது. அப்படின்னா என்ன பொருள்? நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றாங்க இல்லையா, நமக்கு 1.5 தான் இருக்குது. இப்போ இங்கே இன்னும் கீழே இது போகும். கல்வி அறிவு இது வளர வளர ஒரு குழந்தை தானே பெற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கீழே போகும். வட இந்தியாவில் அப்படி இருக்குது. வட இந்தியாவிலும் அது குறையும். ஆனால் இது ரெண்டும் ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலமாகும்? இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்குன்னா 100 வருஷம் ஆகும்னு சொல்லுது ஐநா கணக்கீட்டின்படி. 100 ஆண்டுகள் ஆகும். அதனால் தமிழ்நாடு அமைத்த அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, 2026 இன்னொரு 100 வருஷத்துக்கு இதை 21ன்னா அடுத்த 121 அது வரைக்கும் இதை தள்ளி வைக்கணும், அது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுடைய பரிந்துரையாகவே கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் அரசமைப்பு இதுதான் அரசமைப்பு சட்டத்தின் நிலை. இப்போ இந்த திருத்தம் என்ன சொல்லுது? திருத்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு சென்சஸின் போதும் அந்த அடிப்படையில்னு சொல்லுது. ஆமாம், ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும். அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே சொல்கிறபடி செய்யணும். அப்படின்னா இப்போ 21 கோவிட் சென்சஸ் எடுக்க முடியல, 22 எடுத்துருக்கலாம். ஏன் எடுக்கலை? 23 ஏன் எடுக்கலை? 24 ஏன் எடுக்கலை? வேணும்னே இதை தள்ளினாங்க. இப்போ 26 சென்சஸ் எடுக்கிறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அடுத்து வந்து 31 ஒரு சென்சஸ் எடுக்கணும். 31 ஆமாம். இப்போ இந்த சென்சஸ் எடுத்து இந்த தரவுகளை எல்லாம் சேகரித்தாக்கா அதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷன் அமல்படுத்த முடியாது. அப்போ 31 சென்சஸ் அடிப்படையில் சென்சஸ் முடிஞ்ச பிறகு இதை செஞ்சோம்னா 39க்கு போயிடும். அது இந்த ஏற்கனவே இருக்கிற கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் போனால் அது 39க்கு போய்விடும் என்பதனால் இப்போ என்ன திருத்தம் கொண்டு வந்துருக்குறாங்கன்னா, பாப்புலேஷன் இதை படிக்கிறேன் கேளுங்க. ஆர்டிகல் 170(81) the expression population means the population as ascertained at such census as parliament may by law determine. எந்த சென்சஸில் எடுக்கப்பட்ட பாப்புலேஷனை அடிப்படையாக கொள்வது என்று நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி தீர்மானிக்கலாம். புரியுதா இது? இப்போ 2011 இல்லை அதுக்கு முன்னால் ஏதாவதா என்பதை யார் தீர்மானிக்கலாம்? பார்லிமெண்ட்டினுடைய சிம்பிள் மெஜாரிட்டினா ஆளுங்கட்சி தீர்மானிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து இந்த மசோதா குறித்து விவாதிக்கும் பொழுது 3/2 பெரும்பான்மை இருந்தால் தான் இந்த மசோதாவே பாஸ் பண்ண முடியும். ஆமாம்,
அதான் இது எப்படின்னு கேட்டாமோ ஒரு அரசமைப்பு உங்களுக்கு எதிரான ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம்னாலே 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான் செய்ய முடியும். அதாவது என்ன திருத்தம் நிறைவேற்றுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 3 பேர் கேமராமேன் உள்ளிட்டு 3 பேர் உட்காந்துருக்குறோம். 3/2 மெஜாரிட்டின்றது 2 பேர். என்னன்னாக்கா சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் கரிகாலன் கழுத்தை வெட்டலாம், பெரும்பான்மை இருந்தால் வெட்டிடலாம், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் வெட்டிடலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை 3/2 மெஜாரிட்டியில் நிறைவேற்றுறோம். அதுக்கு பிறகு அதை அமல்படுத்துறதுக்கு எனக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். புரியுதா? ஓகே. இப்போ இதை நிறைவேற்றுவதற்கு 2/3 வேணும். நிறைவேற்றி அந்த அதிகாரத்தை மோடி கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு சரி 2011 சென்சஸை வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணாக்கா அதுக்குள்ள தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதாவது அவருடைய கூட்டணி கட்சிகளே விரும்பாட்டியும் அதை அவங்களால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை 2/3 மெஜாரிட்டியில் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு இல்லையா, அதை காலி பண்ணுறாங்க. அதை காலி பண்ணி அந்த அதிகாரத்தை சிம்பிள் மெஜாரிட்டியிலே செய்ய முடியும் என்று மாற்றுகிறார்கள். இது எவ்வளோ சீரியஸானதுன்னு இப்போது பேச்சுரிமை, அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உரிமைகள் ஆர்டிகல் 25 இதெல்லாம் இருக்குது. இப்போ அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா 2/3 வேணும். அதை சிம்பிள் மெஜாரிட்டியில் திருத்தலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உடனே கூடி ஒழிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. டெய்லி ஒன்று பண்ணலாமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான திருத்தத்தை, அதாவது தங்களுக்கு எதிரான மரண தண்டனையை தாங்களே அதை நிறைவேற்றுவதற்கு தாங்களே கையொப்பமிடுமாறு இப்போ கேட்குறாங்க, ஒத்துக்குங்க அப்படின்னு. அதுதான் இந்த சட்ட திருத்தம். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி, அண்ணாமலை சொன்ன மாதிரி, இது 50% கூட போடுறோன்னு இதில் எங்கே இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. இந்த அது சொன்னாலும் 2 விஷயத்த சொல்கிறாரு. மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் கொடுக்கல அப்படின்றாரு ஒன்று, எல்லாருக்கும் 50% அப்படின்னு ஏற்றி கொடுக்க போகிறோம். 2 போய் பாப்புலேஷன் இப்போ நான் படித்து காமிச்சேன். மக்கள் தொகை, எந்த மக்கள் தொகை, எப்போ எடுக்கப்பட்ட சென்சஸின் அடிப்படையிலான மக்கள் தொகை என்பதை நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி தீர்மானிக்கும். அதுதான் சட்ட திருத்தம். அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தான் அது வருது. இவர் சொல்லக்கூடிய 50% எங்கே இருக்குன்னு அவர் தான் காட்டணும். இதில் இல்லை. அதில் இருந்தாலும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு மோசடி. அது 10,000 ரூபா சம்பளக்காரனுக்கு 50 ரூபா% ஏற்றுறதும் 1 லட்ச ரூபா சம்பளக்காரனுக்கு 50% ஏற்றுவதும் சமம்னு வாதிட்டால் அது எவ்வளோ மோசடியோ. அதாவது இப்போது யூபிக்கு 80 இருக்குது, அது 120 ஆகும், நமக்கு 20 கூடும். தெற்க பூரா அதே மாதிரி கணக்கு பண்ணுங்கள், வடக்க பூரா அப்படி கணக்கு பண்ணுங்கள், அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மொத்தமாக ஆக்கிட்டு அப்போ அந்த 5 ஸ்டேட்லேயே அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை வந்துடும் அப்படின்றது தான் அதனுடைய விளைவாக இருக்கும். ஓகே. ஆனால் இது எதன் அடிப்படையில் செய்ய போகிறாங்க அப்படின்றது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குது. நாங்கள் விரும்புகிற மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ இதில் தென் மாநிலங்களுக்கு எந்தவித ஆபத்துமே கிடையாது அப்படின்னு மீண்டும் பாஜக வாதிடுறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர் எழுப்புகிற பிரச்சனை அப்படின்றது ஒரு பிரிவினைவாத தேச விரோத நடவடிக்கை அவர் செய்யறது. தென் மாநிலங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. தென் மாநிலங்களுக்கு என்ன ஆபத்துன்றது தான் இப்போ விளக்கி இருக்கிறோம். அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு பொதுவாக பேசுகிறதுக்கு மேலே அவங்க இதை விளக்கி சொல்வதற்கு அவங்கள்ட்ட எதுவும் இல்லை. அதாவது இப்போது இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை அதை 543, அதை 850ஆக உயர்த்துகிறார்கள். யூனியன் டெரிட்டரி உள்பட உயர்த்துறாங்க. நம்ம யூனியன் டெரிட்டரிக்கு, யூனியன் பிரதேசங்களுக்கு 35, மற்ற எம்பிக்களின் எண்ணிக்கை 815 அப்படி வைக்கிறாங்க. இப்போ இதில் இந்த விகிதம் அதிகரிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்போ உள்ள ப்ரொப்போர்ஷனில் 543 சீட்டில் யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தராகண்ட், டெல்லி இதெல்லாம் சேர்ந்தால் 543ல் 207 இருக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட பாதி இருக்கிறாங்க. இது இப்போ இது வந்த பிறகு இது எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது இப்போ நான் சொன்ன 543ல் 207 என்பது 38.1%. ஓகே. இப்போ எப்படி கூடும்னா 43.1%ஆக மாறும். ஓகே. இது ஓகே. எவ்வளவு தொகுதிகள் ஆட் ஆகும்? இப்போ 207 இதே மாநிலங்கள் அதை ப்ரொபோர்ஷனாக போட்டுங்க நீங்கள் 366 ஆகிடும்.
207ன்றது 366 மாறிடும். ஓகே. அதில் பர்சன்டேஜ் வந்து இதுதான். ஓகே. தென் மாநிலம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி இப்போ வந்து 132 சீட்டு 543ல், அது வந்து 176 ஆகும். நமக்கு வந்து 33% இன்க்ரீஸ். சரியா? அவங்களுக்கு 77% இன்க்ரீஸு, நமக்கு 33% இன்க்ரீஸு. இப்போ இதில் நம்ம ஷேர் வந்து இந்த 543ல் இப்போ 24.3. அவங்களுக்கு எவ்வளோ சொன்னேன்? இப்போ 38.1. நமக்கு 24.3. அவங்களுக்கு 43.1 அது மாறும். நமக்கு இது எப்படி குறையும்னா 20.7 குறையும். இது வந்து பர்சன்டேஜ். இதுக்கு தகுந்த மாதிரி சீட் வந்து கணக்கு போட்டுக்கணும். இதில் வந்து மேற்கு, இப்போ மகாராஷ்டிரா மாதிரி இதை சேர்த்துக்கிட்டாக்க 50க்கு மேற்பட்ட மெஜாரிட்டியே வந்து அவங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம வந்து தேவையில்லை. நம்ம மட்டும் இல்லை, வடகிழக்கு இந்தியாவும் தேவையில்லை, காஷ்மீரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை. தென்னிந்தியா தேவையில்லை, வடகிழக்கு இந்தியா தேவையில்லை, காஷ்மீர் தேவையில்லை என்ற நிலை ஏற்படும். இப்போ இதில் ஒரு கேள்விக்கு வந்து விடை வேணும். இதில் ஆபத்து இல்லை, ஸ்டாலின் தேச விரோதி, அவர் இப்படி பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்த வடிவேல் காமெடி இருக்கேன். ராத்திரியில் வடிவேலும் அந்த இவரும் ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. அவன் திருடன் வந்து நான் யோக்கியம் ஐயா அப்படின்னு, யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலைன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீ யோக்கியம் தானே, நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர இந்த மசோதாவை எப்போ கொடுக்குறாங்கன்னா நேற்று சாயங்காலம் கையில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பாராளுமன்றம் இதை யாராவது படித்து இதில் உள்ள பிரச்சனை என்ன, இது ரெடி ஆக முடியுமா? இதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. எந்த மசோதா 2014 யூபிஏ கவர்மெண்ட் போகிறதுக்கு முன்னால் கொண்டு வந்த மசோதா என்னென்னா, நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது பொதுவெளியில் மக்கள், சிவில் சொசைட்டி விவாதத்துக்கு வைக்கப்பட வேண்டும். அப்புறம் நாடாளுமன்ற நிலைக்குழு மற்ற இடங்களில் விவாதித்து அப்புறம்தான் சட்டமாக்கப்படணும். அதுதான் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன், ஜனநாயகபூர்வமானதுன்னு ஒன்று இருக்குது. இது மேண்டேட்டரின்னு இருக்குது. அது எதையும் மோடி அரசு செஞ்சதில்லை. அது செஞ்சதில்லை மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்ரி கமிட்டியே எதுக்கும் கிடையாது. எல்லாத்தையும் 543 பேரும் உட்காந்து விவாதிக்க முடியாது இல்லையா? நாடாளுமன்ற நிலைக்குழுவில் விவாதித்து இங்கே வரும். அது கிடையாது, எடுத்துட்டாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னா எல்லாத்தையும் மணி பில்லுன்னு பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்க? 2-4 நாளாக என்ன பேசிகிட்டு இருக்கார் மோடி? மகளிருக்கு 33% கொடுக்கலன்னா அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள் இது. அவர் ஒய்ஃபு கேட்டால் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வாழ்க்கையிலேயே இது முக்கியமான நாள். அந்த மேக்வால் இருக்கார் நாடாளுமன்ற வாரத்துறை அமைச்சர், அது இன்னும் பெரிய காமெடி. இருந்தாலும் அவர் வந்து சமூகத்தில் பயங்கரமான மாற்றங்கள் வந்துருக்கு. பெண்களுக்கு நம்ம ஜனநாயக உரிமை எத்தனை நாள் இங்கே கொடுக்காமல் இருக்கிறது? இதுக்கு மேலே தாமதிக்க முடியாது, என்ன ஃப்ரீயாக விடுங்க, நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட கதை என்ன? 2023 மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான இது வந்து நாடாளுமன்றத்தில் வருது. எல்லா எதிர்கட்சியும் கைதட்டி ஆதரிச்சிட்டாங்க. கொடுத்துடலாம் 1/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? மோடி கவர்மெண்ட். என்னங்க சிக்கல்? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சு டீலிமிட்டேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை ஒட்டி இதை வச்சுக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம், இதில் கையெழுத்து போடுங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் முடிவு பண்ணுவோம், அது முடிஞ்ச உடனே நம்ம செய்வோம். இந்த பைத்தியங்களும் கையெழுத்து போட்டாங்க எல்லாரும். அதான் இவர் வந்து மோடி வந்து சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் நீங்கள் வலியுறுத்தினால தான் இதை 29க்குள்ளேயே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நாங்கள் வேலை செய்கிறோம். எதிர்கட்சிகள் அப்பயே கொண்டு வர சொன்னாங்க. சோனியா காந்தி இப்போ எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்ன கேடு? எதுக்கு சென்சஸ் டீலிமிட்டேஷன் இழுக்கிற? இந்த 543லேயே 1/3 கொண்டு வந்து இப்போவே அதை நிறைவேற்றலாமேன்னு கார்கே கேட்டார். கேட்டப்போ அதை நீ ஒத்துக்கல, ஒத்துக்காம தான் நீ தான் கொண்டு வந்த இந்த திருத்தத்தை. அப்போ எல்லாரும் கையெழுத்து போட்டோம், ஏமாந்து போய் போட்டோம். அது இப்போ சொன்னது என்ன? சென்சஸ் முடிஞ்சு டீலிமிட்டேஷன் முடிஞ்சு அப்புறம் வர்றதில் இவங்களுக்கு சேர்த்து போடுவோன்னு. இப்போ என்ன சொல்கிற? சென்சஸ் முடியலை, அதெல்லாம் டைம் ஆகும். இப்போ அதனால் இப்போவே கொண்டு வரோம். சென்சஸ் முடியலையேங்க, அது எந்த சென்சஸ் அடிப்படையில் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், இப்போ வாங்க அப்படின்னு இப்போ ஏன் கொண்டு வந்திருக்கிற என்ற கேள்வியை இவர்கள் அவசரம்னா நீ அப்போயே பண்ணியிருக்கணும்.
பண்ணலை, விட்டாச்சு. இப்போ கூட செய்யலாமே, இப்போ கூட்டியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கேன்சல், வாங்க இப்போ 543 1/3 கொடுத்துட்றோம், இப்போயே செய்ய வேண்டியதானே அதை. அப்போ அந்த 2 விஷயம், ஒன்று பெண்கள் அப்படின்றத அப்படி காட்டி இதை ஏமாற்றுவது, பித்தலாட்டம் செய்கிறது, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த அஜெண்டா. எப்படி தீபம் ஏற்றுறதுன்றதுக்கு பின்னால் தர்காவை அடிக்கிற அஜெண்டா இருக்குதோ, அது மாதிரி பெண்களுக்கு கொடுக்குறேன்றதன் பேரில் தென் மாநிலங்களின் உரிமையை பிடுங்குகிற அஜெண்டா அப்படின்றது இருக்குது. அதனால தான் இந்த திருட்டுத்தனத்தினால தான் கடைசி வரைக்கும் ஒரு 3 மசோதா கொண்டு வரோம். அதுக்கு ஸ்பெஷல்ஸ் என்ன 3 மசோதா அது இப்போ சொல்ல மாட்டோம், அன்னைக்கு சொல்கிறோம். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இப்போ கொண்டு வந்து இந்த திருட்டுத்தனத்துக்கு காரணமே அவர்களுக்கு தீய உள்நோக்கம் இருப்பது தான். அதனால் வெளிப்படையாக இருந்திருந்தால், இப்போ ஸ்டாலினை சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு தேச விரோதி, அது சோனியா காந்தி கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் 3 லெட்டர் எழுதியிருக்கிறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடியுது, தேர்தல் முடிஞ்ச உடனே என்னைக்கு வேணால் கூட்டம் வைங்க, நாங்கள் ரெடி, இந்த பிரச்சனையை பேசலாம்னு சொல்லியிருக்கிறோம். நீ வந்து தேர்தல் நடக்கும்போதே இதை வைக்கிற, அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? வேற எங்கேயாவது யூபி பீகாரில் தேர்தல் நடக்கும்போது வைப்பாங்களா? அதை யூபியில் முனிசிபாலிட்டி தேர்தல் நடக்கும்போது கூட வைக்க மாட்டாங்க. அது பார்த்தோம்ல, ஆந்திராவில் முனிசிபாலிட்டி தேர்தல்லாம் வரல. ஆமாம், இப்போ 2 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறப்போகின்ற மாநிலங்கள். அதையும் கெடுக்கணும், இதையும் கெடுக்கணும். பலநோக்கு திட்டம் இது. என்ன அப்படி வந்து இது கேடான தீய உள்நோக்கம், அதற்குரிய தீய வழிமுறையை பின்பற்றி இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ வட இந்தியா, குறிப்பாக நம்ம இப்போ யூபியை பற்றி அடிக்கடி இந்த பேட்டியிலேயே நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ யூபியில் 80 தொகுதி இருக்குது, அது 140 அதிகரிக்க போகுது, 50% உயர்த்தும் பொழுது அப்படின்னு இருக்கிறப்ப, இப்போ இன்னைக்கு அகிலேஷ் வந்து எதிர்த்து தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் ஈஸியாக அவரை வந்து தனிமைப்படுத்திடுவாங்கள்ல, அகிலேஷவையோ அல்லது வந்து தேஜஸ்வி யாதவையோ. இப்படி ஒரு சமூக நீதி அரசியல் பேசுகின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளை எல்லாம் ஈஸியாக மக்கள்கிட்ட தனிமைப்படுத்துருவாங்கள்ல. பாருங்க, பீகாருக்கு எதிரானவர் தேஜஸ்வி, யூபிக்கு எதிரானவர் வந்து அகிலேஷ், இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இதை வந்து செய்யறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நிச்சயமாக செய்வாங்க. ஒன்றும் இல்லாத போதே அங்கே ரத்தன பண்டார் சாவியை திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாங்க. பீகார்காரங்களை தமிழ்நாட்டில் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. இல்லாததையே பேசும்போது இதை வந்து பேசுவார்கள். இப்போ இதில் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் இன்றைக்கி வந்து தேஜஸ்வி, அகிலேஷ் இவங்கெல்லாம் ஆதரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க. அந்த கமிஷனில் யார் இருப்பாங்க? அதை மோடி, ஞானேஷ்குமார் இருப்பார். வேறு யாராவது நீதிபதிகளில் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுலையே அப்படி பார்த்து நீதிபதிகள் இவங்களை கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவை தெரிவு செய்வது யாருனாக்கா மோடி தான் தெரிவு செய்வார். அந்த குழு வந்து அதுதான் முடிவு செய்யும் தொகுதிகளை, இந்த தொகுதிக்கு எவ்வளோ பேர், ஒரு தொகுதியில் என்னென்ன ஊரை சேர்க்கறது மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா அவங்க தான் பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஆகிட போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குள்ளே வரல. நம்ம கோர்ட்டு மேலே ரொம்ப மரியாதை வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். கோர்ட்டுக்கே போக முடியாதுன்றது தான் அதனுடைய ப்ரொவிஷன். வழக்கமாகவே அதானா இல்லை இவங்க கொண்டு வந்ததில்? எப்பொழுதுமே அதான். டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அதனுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அவர் நியமித்த கமிஷன். இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதிகளை மறுவரையறை செய்யும். தொகுதியை மறுவரையறை செய்கிறதுனாக்க என்ன? நாடாளுமன்ற தொகுதியை கலைச்சி போட்டு மாற்றுறது, சீட்டை கலைச்சி போடுற மாதிரி எப்படி கலைச்சி போட்டு மாற்றுவாங்க அப்படின்றது கண் முன்னால் 2 ஸ்டேட்டில் உதாரணம் இருக்குது. ஓகே, ஒன்று காஷ்மீர், இன்னொன்று ஆசாம். எப்படி மாற்றிருக்காங்க? காஷ்மீரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். காஷ்மீர் வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த மாநிலம். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இஸ்லாமியர்கள், ஜம்முவில் இந்துக்கள். அப்படி இதில் இந்த இஸ்லாமிய பெரும்பான்மையை எப்படி காலி பண்ணுறது என்பதற்கு ஏற்ப தொகுதி மாற்றம் செய்யப்பட்டது. எங்கள்
ஜம்மு காஷ்மீரில் செஞ்சாச்சு. அது சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பேச முடியாதுன்றாங்க. அஸ்ஸாமுக்கு வருவோம். அஸ்ஸாமில் தான் உதாரணம் வந்து ரொம்ப கொடூரமானது. காஷ்மீருக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான முஸ்லீம்கள் வாழும் மாநிலம் வந்து அஸ்ஸாம். மக்கள் தொகையில் 34 விழுக்காடு அங்கே இஸ்லாமியர்கள். ஓகே, அங்கே வந்து இப்போ தேர்தல் நடந்துருக்குது. அங்கே எப்படி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 126 தொகுதிகள் அங்கே மொத்தம். அந்த 126 தொகுதிகளில் 35 தொகுதிகளில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தது. மக்கள் தொகுதியிலேயே முஸ்லீம் மெஜாரிட்டி. அது வந்து இப்போ 20 தொகுதியாக மாற்றப்படுது. உடச்சி மொத்த அதில் சேர்த்து விட்டாங்க. ஆமாம், அதை எப்படி செய்யறது அப்படின்றதுக்கு வந்து இதை யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அமெரிக்காவில் இதுக்கு முன்மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஜெர்ரி மேண்டரிங் அப்படின்னு பேர். ஜெர்ரி மேண்டரிங்னா என்னன்னு கேட்டால், சலமாண்டர்னு ஒரு மிருகம். அது மேற்கத்திய புராணங்களில் இருக்கிற, கிரேக்க புராணத்திலே இருக்கிற ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு ஒரு ஷேப்பே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனநாயகம் முதல்ல இதாகி வரும்போது, அப்போது இந்த மாதிரி சலமாண்டர் போல் தொகுதியை தான் ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் மாற்றி அமைச்சிருக்கிறான். அதை ஒட்டி தான் இந்த ஜெரிமேண்டர்ன்ற வார்த்தை. ஜெரிமேண்டரிங்னாக்கா இப்படி மாற்றி அமைத்தல் அப்படின்னு பேர். அந்த முறையை கையாண்டு என்ன 3 ஐட்டம் அமெரிக்காவில் பண்ணது: கிராக்கிங், பேக்கிங், ஸ்டாக்கிங். ஓகே அப்படின்னு 3. கிராக்னா என்ன? உடைக்கிறது. எதை கிராக் பண்ணுறது? முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தாக்கா கிராக்கிங், உடைச்சி அவங்கள வேறு தொகுதிக்கு அனுப்பி அதை வந்து அவங்கள மைனாரிட்டி ஆக்குறது. பேக்கிங்னா என்னென்னா 35-20 ஆக்குறது. அங்கங்கே இருக்கிறாங்கல்ல, சேர்த்து ஒரு 20 தொகுதியில் ஒன்றா தள்ளி விடு, அது வந்து பேக்கிங். ஸ்டாக்கிங் அப்படின்னா அடுக்கிறது. அது வந்து இந்து மெஜாரிட்டியை உருவாக்குறது. இதுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை மாற்றி அமைப்பது அப்படின்றத செஞ்சுருக்காங்க. ராகுல் காந்தியும் அதை சொல்லியிருக்காரு. நீ அஸ்ஸாம்லேயும் காஷ்மீர்லேயும் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியோ அதை பண்ணுறதுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தம், இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. சரி, இதை செஞ்சாக்க இது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை மட்டுமா அப்படின்னா இல்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பூத்துலேயும் எத்தனை பேர் பிஜேபிக்கு போட்டு போட்டான், எத்தனை பேர் யாருக்கு ஓட்டு போட்டான்ற டேட்டா அமித்ஷா கையில் இருக்குது. அப்போது எந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இதை மாற்றி அமைக்கிறது அப்படின்றத அவங்க கையில் இருக்கிற டேட்டாவை வச்சு தீர்மானிப்பாங்க. அதை வச்சு தான் ஓட்டு சோரி நடந்தது. அதன் அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் ஒரு கணக்கில் வாக்குரிமை பறிப்பு இருக்கு இல்லையா, அமலாக்கப்படுது. இது அதனுடைய அடுத்த கட்டம். அதன் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இதை பண்ணாக்கா இதை வந்து 2029க்கு முன்னால் செஞ்சிடணுன்றது தான் திட்டம். அதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம். இப்போ தேஜஸ்வி யாதவுக்கோ அகிலேஷ் யாதவுக்கோ மற்றவர்களுக்கு பயம் என்னன்னா, இதை செஞ்சுட்டா ஜன்மத்துக்கும் நம்ம வரமாட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் எக்காலத்துக்கும் மோடி, எக்காலத்துக்கும் பிஜேபி என்பது தான் நிலைமையாகிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் நமக்கு தொகுதி கூட கிடைக்கும்னாலும் நமக்கு எங்கே கிடைக்கும், அவனுக்கு தான் கிடைக்கும். நமக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல, நம்மளை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுனால வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள். இதை நம்ம 10 தோல்வி பழனிசாமி அவர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. 10 11 இப்போ எவ்வளோ? 11,000. சரி, இப்போ கொங்கு பகுதி நம்ம கோட்டை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தா, பாஜக கூட்டணியில் இருக்கார், எல்லா டேட்டாவும் அம்சா கையில் இருக்குது. அதனால் உங்களை எப்படி காலி பண்ணுறது அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து செஞ்சுருவாங்க. என்ன, அது வந்து இவர்களுக்கும் உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு பார்ட். இந்த மாதிரி உள்ள பிரச்சனை, மக்கள் தொகை பிரச்சனை, இதை இது இப்படி செஞ்சுட்டா அவங்க ஈஸியாக ஏற்கனவே இப்படி இந்த டீலிமிட்டேஷன் இதை வந்து பண்ணிட்டாங்க, தொகுதிகளையே மறுவரையறை செஞ்சுட்டா அவங்களோட லட்சியமே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது தானே. அது ஏற்கனவே 2024 தேர்தலே வெளிப்படையா வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள் ஈஸியாக 2/3 வருவாங்க. இதை வைத்துக்கொண்டு 2/3 ஈஸியாக வர முடியும், என்னமும் செய்ய முடியும். இப்போ 3 பாயிண்ட் நான் சொன்னேன். முதல் பாயிண்ட் என்ன, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு சோரி, திருட்டு ஒரு பாயிண்ட்டு, எஸ்ஐஆரில் வாக்காளர் நீக்கம் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இது 3வது வந்து
ஜெர்ரிமாண்டரிங் இப்படி மாற்றி அமைப்பது, எதிர்க்கட்சிகள் யாருக்கும் வந்து வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுறது. இதன் மூலம் வந்து முழு அதிகாரத்தை பெற முடியும், எதை வேணால் செய்ய முடியும் என்பதை இப்போ ட்ரம்ப்பும் இதை முயற்சி பண்ணுறாரு அமெரிக்காவில். ஓ அப்படியே. ஆமாம்மா. நம்ம தேர்தல் ஜனநாயகம் வச்சுக்கிட்டு வந்து ஒரு சர்வாதிகாரத்தை செஞ்சுக்கிறது இருக்கும், ஆனால் இருக்காது. ஜனநாயகம் வந்து தேர்தல் இருக்கும், ஆனால் இருக்காது அப்படின்றதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. தேர்தல் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. ஓகே. அதை தான் அது வந்து இவர்கள் புரிந்திருப்பதனால்தான் அதை வந்து மிக கடுமையாக இவர்கள் எதிர்க்கிறார்கள், தொடர்ந்து எதிர்க்கணும். நம்ம முதலமைச்சர் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது தான் அவர் பல்வேறு மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வந்து நடத்தினார். இப்போ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு முதல்வர் சொல்கிறது தீர்வா இல்லை என்னதான் தீர்வு இதுக்கு? ஏன்னா பொதுவாகவே இப்படி மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறது, அதுக்கேற்ப அது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை இருக்குதானே செய்யுது. இல்லை, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு அவங்க என்ன பொருள் கொள்கிறார்கள்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்துப்படி இப்போ பிஜேபி அளவில் பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு 7% இல்லை, இதுவே ஃபேரான்றதான் நான் கேட்குறேன். இப்போ உள்ள பிரச்சனையே என்னன்னு கேட்டால், இந்த 39 மோடி ஆட்சி வந்த பிறகு நம்ம வந்து டிஃபென்ஸ் தான் ஆடிட்டு இருக்கிறோம். இப்போ முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நல்லது, 50-60களின் திமுக அது அஃபென்ஸ் ஆடுன திமுக. அஃபென்ஸ் ஆடுனப்போ ராஜமன்னார் குழு அமைச்சோம். ராஜமன்னார் குழு ஒன்றிய மாநில உறவுகள் பற்றி என்ன பரிந்துரை சொல்லியிருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ அமைத்த இந்த குழு இதை பற்றி என்ன சொல்லுது? இந்த குழுவோட பரிந்துரை 100 வருஷத்துக்கு நோ டீலிமிட்டேஷன். யார்? குரியன் ஜோசப், அசோக்வர்தன் ஷெட்டி, நாகநாதன் குழு இருக்குல்ல, அவங்க சொல்கிறது வந்து 100 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் கூடாது அப்படின்றத திருத்தமாக சொல்கிறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன? இந்த தொகுதியை வந்து 543 850 ஆக்குறாங்க இல்லையா, இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எவனுக்கும் பேச சான்ஸ் கிடைக்கல. நாடாளுமன்றமும் இப்போ கூடுறது இல்லை, 70 நாள் கூடுறது, அதுலேயே ஒருத்தரும் வர்றதில்லை. வரனாலும் சத்தம் போட்டு கெடுத்துடுறானுங்க. இன்றைக்கே 330 பேர் தான், 33 பேர் தான் போயிருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் இப்போ 850 ஆக்குனாக்கா அது பொதுக்கூட்டம் மாதிரி இது. அப்போ அந்த அதில் என்ன சொல்ல வரேன்னா, விவாதம் என்பதே இருக்காது. இது மேலை நாடுகளில் வந்து இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ நம்பர்ஸ் போகலாம். ஏங்க இப்போது பிரதிநிதி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க எதுலேயுமே. ஏன் பிரதிநிதின்னு வைக்கிறோம்? 100 பேருக்கு ஒரு பிரதிநிதின்னா 100 பேரும் பேசினா ஒன்றும் விளங்காது. 100 பேரை நீங்கள் பேசி முடிவு பண்ணி ஒருத்தர் தேர்ந்தெடுங்க. அது 850 ஆக்குனாக்கா அப்புறம் நேரு ஸ்டேடியத்தில் வைக்க வேண்டியதான் பார்லிமெண்ட்டை. அதுக்காக தானே கட்டியிருக்கிறாங்க, வேணும்னு தான் கட்டியிருக்கிறாங்க. 850 பேர் 900 1000 பேர் ஆக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், எந்த தொகுதி யாருன்னு எவனுக்கும் தெரியாது. மொத்தமாக கை தூக்கலாம், கையை இறக்கலாம். இந்த 2 வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். அதிமுகவில் பொதுக்குழு நடக்கும், எப்படி நடக்கும்? அதுதான் இது. அதிமுக பொதுக்குழு மாதிரி பார்லிமெண்ட்டை மாற்றுறதுக்கு தான் அது பயன்படும். அதை இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது 2வது விஷயம். 3வது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு, சரிதானா? ஏன்? சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரிபுரா இருக்குது, பீகார் இருக்குது. இவங்க ஒரு மாநிலம் வந்து ஒன்றிய பொருளாதாரத்துக்கு அவங்க அளிக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா அளிக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? மலைக்கும் மடுவுக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? ஆனால் ஓட்டு வந்து அவங்களுக்கும் ஒன்று, இவங்களுக்கும் ஒன்று. இந்த இடத்துல இது அப்படியே இருக்கட்டும். ராஜ்யசபான்னு எதுக்காக பேர்? மாநிலங்கள் அவை. அது அப்போ மாநிலங்களுக்கு சம உரிமை இருக்கணுமா இல்லையாங்க? ஒரு ஸ்டேட் ராஜமன்னார் குழு அறிக்கையில் இருக்குது, பூஞ்சி கமிஷன் அறிக்கையில் இருக்குது, இப்போ போட்டிருக்கிற அரசு போட்டிருக்கிற குழு அறிக்கையிலையும் இருக்குது. மாநிலங்கள் அவையில் யூபியாக இருந்தாலும் 6 பேர் தான், திரிபுராவாக இருந்தாலும் 6 பேர் தான். அது வந்து சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவில் இது அமல்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் பெரிய மாநிலம் கலிஃபோர்னியாவுக்கும் ஒரே ஓட்டு தான். சின்ன ஒரு 1 லட்சம் பேர் மக்கள் தொகை, 2 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சிறு மாநிலம், அவங்களுக்கும் அதே ஓட்டு தான். அப்போ மாநிலங்களவையில் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஏன்னா மாநிலம்ன்றது பேசிக் யூனிட், சரியா? இதுதான் அந்த
ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த லோக்சபா ராஜ்யசபா பேலன்ஸ் இருக்குல்ல, இப்படி தான் அது பேலன்ஸ் ஆகும். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எப்படி இருக்கணும்னாக்கா, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஓட்டு இருக்கணும். இது வந்து தலைகீழாக இருக்குது. கான்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல ஒரு ஓட்டு தான் உனக்கு, இங்கே சமமாக இருக்க வேண்டிய இடத்துல ஏற்றத்தாழ்வு. இது கிட்டத்தட்ட லோக்சபா விகிதத்தில் தான் ராஜ்யசபாவும் இருக்குது. இந்த பேலன்ஸ் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இப்போ 3 ஐட்டம் நான் சொல்லியிருக்கிறேன். 3 ஐட்டம் வந்து, ஒன்று இந்த டீலிமிட்டேஷன்றது 100 வருஷத்துக்கு மாற்றக்கூடாதுன்றது. இது மாதிரி எண்ணிக்கையை கூட்டுவதே வந்து அடிப்படையில் எதிரானது. 3வது ராஜ்யசபாவில் இந்த மாதிரி இது இருக்கணும். இந்த முறையில் நம்முடைய கோரிக்கையை நாம் வந்து முன்வைக்க வேண்டும். ஃபேர் அப்படின்றது ரொம்ப ஒரு பொதுவானது. பிஜேபி கேட்டால் இதுதான் ஃபேர்னு சொல்லுவாங்க. நாம் வந்து இது நாமே முன்வைத்த கொள்கை. இது ராஜமன்னார் குழுவோ மற்ற இதுவோ நாமே முன் வச்சிருக்கிறோம். இதை முன்வைத்து நம்ம போராடணும். நம்ம அஃபென்ஸில் போய் போராடணும். இப்போ ஜனநாயகத்துக்காக நம்ம ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதற்கு எதிராக போராடணும். இது அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரச்சனை இல்லை எழுதுகிறார். முக்கியமாக அந்த இந்தி அந்த அலுவல் மொழியாக்குறது, தேசிய மொழியாக்குறது பிரச்சனை இல்லை, ஒரு ஓட்டில் தானே ஜெயிக்குது. அதை சொல்லிவிட்டு வடக்குக்கும் தெற்கிற்கும் தீரா பகைமை இருக்குது. தெற்கை சேர்ந்தவர்கள் வடக்கை நம்புறதில்லை, வடக்கு தெற்கை ஆள நினைக்கிறது. ஆனால் ஒரு காலம் அது நடக்காது. ஏன்னா தெற்கு வந்து கல்வியறி உள்ளது, பண்பாடு உள்ளது, நாகரிகத்தில் முன்னேறியது. இவங்க வந்து பிற்போக்கானது, நீங்கள் எந்த காலத்துலேயும் ஆள முடியாது அப்படின்னு அதெல்லாம் விலக்கி சொல்லிவிட்டு, இந்த யூனியன் ஆஃப் இந்தியா அமைச்ச போது நான் இவர் ராஜாஜியோட அடிக்கடி பேசுவேன். அப்போது அவர், நீங்கள் பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டீங்க, இந்தியாவை ஒரு யூனியன் ஆக்குனதே தப்பு, 2 ஆக்கியிருக்கணும், 2 தெற்கும் வடக்கும் தனியாக ஆக்கி இது ஒரு கான்ஃபெடரேஷன் ஆக்கியிருக்கணும். 2 ஃபெடரேஷன், ஒரு கான்ஃபெடரேஷன். கான்ஃபெடரேஷனில் வந்து என்ன இருக்கணும்னா 3 விஷயத்தில் தான் உரிமை இருக்கணும் கான்ஃபெடரேஷனுக்கு. எது? வெளியுறவு, நாணயம், இராணுவம். இது 3ல் தான் கான்ஃபெடரேஷனுக்கு உரிமை இருக்கணும் என்ற முறையில் இது மாற்றப்படணும். நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இதன் விளைவு என்னென்னா வடக்கோட ஆதிக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்காரரே சொல்வதை பார்த்து நான் வியந்தேன். அமெரிக்காவில் வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் தான் சிவில் வார் வந்துச்சு. இந்தியாவில் அப்படி ஒன்று வந்துடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த பிளவை சரி செய்ய வேண்டும் என்றால் அதில் வந்து இந்த ஒரு சமத்துவம் இருக்கு இல்லையா, அது நிலவ வேண்டும். இதை வட மாநிலங்களை சேர்ந்த தொகுதி கூட கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போது தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்துட்டு 29 காசு வாங்கிக்குது இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்? 1 ரூபாயும் திருப்பி கொடுன்னு கேட்குறோமா? இல்லை, 40 ரூபா கொடுங்க. 60 ரூபா சும்மா கஷ்டப்படுறாங்கன்னா இருக்கட்டும், இல்லை பைசா 60 பைசா. அவங்க யூபி பீகார் கஷ்டப்படுறாங்கன்னா கொடுங்க. எங்களுடைய வருத்தம் என்னவென்றால், பிடிஆர் சொல்கிறாருல்ல, இவ்வளோ காசு கொடுத்தும் ஒன்றும் உருப்படியாகலையே, இருக்கிற வரைக்கும் வீணாக தானே போயிட்டுருக்குது, இருக்கிறபடியே இருக்குன்னு கீழே போகுது. அதுக்கு பதில் சொல்லுங்கடா, காசை வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு, தவிர கொடுக்க மாட்டேன்னு வந்து சொல்லலை. எங்களுக்கு அநியாயமாக வெட்டாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அப்போது இதில் வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி இருக்குது, சகோதரத்துவ மனோபாவத்தோடு தான் இதை நாம் பேசுகிறோம். அப்போ அந்த மனோபாவத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வையை வட இந்திய மாநிலங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தணும். இல்லை இந்தி பேசுகிறவன் தான் இந்தியா அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மனோபாவத்தை வளர்ப்பதற்கு தான் பிஜேபி விரும்புது. இப்போ தெற்க ஜெயிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறதுன்னா, சரியா அப்போ அவனுடைய வாக்குரிமையை பறிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் ஆரியவர்த்தத்தின் ஆட்சி. மாநிலன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை. எப்படி விஜயகாந்துக்கு மன்னிப்பு பிடிக்காதோ அது மாதிரி பிஜேபிக்கு மாநிலன்ற வார்த்தையே பிடிக்காது. அது வந்து நம்மெல்லாம் ஒரு இந்து சிவிலைசேஷன், அதுக்கு கீழே ஜனபதங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஸ்டேட்டு, 8 மொழி, மாநிலம், இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதை எப்படி ஒழிப்பது என்பதற்கு வந்து பல கோணங்களில் அவங்க சிந்திக்கிறாங்க. அப்படி திட்டம் போட்டு தான் இந்த பில்டிங்கே கட்டியிருக்கிறான். பாராளுமன்றமே அப்படி திட்டம் போட்டு கட்டினது தானே. ஆமாம். அதனால் மாநிலம் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்ற முறையில் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே வந்து சாதாரண மக்கள், இது அரசியல்வாதி பிரச்சனை. இப்போ தேர்தல் நடக்குது, பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய கருத்து என்னென்னா, தேர்தல் என்பது அரசியல்வாதிகளின் பிரச்சனை.
இந்த இஷ்யூலாம் பெரிய அளவில் இன்னும் மக்கள்கிட்ட விவாத பொருளாகவே ஆகலை. இப்போ திமுக தான் பண்ணுறாங்க, முதலமைச்சர் தான் பண்ணுறாரு. நான் தாண்டி ஜனநாயக சக்திகளில் இன்னும் அவங்க அளவில் கூட இன்னும் பெரிய அளவில் போகலை. முதல்வர் வந்து ஏற்கனவே ஒரு தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு, இந்த பிரச்சனையை பற்றி வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி புல்டோசர் மாதிரி கொண்டு வருவான்றதை இவங்க எதிர்பார்க்கல, எதிர்பார்த்துருக்கணும். இது யாரும் எதிர்பார்க்கல. இந்த விழிப்புணர்வை நம்ம வந்து கீழே ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு கடினமான பணி. மக்களுக்கு என்ன புரியணும், இது வந்து அரசியல்வாதி பிரச்சனை இல்லை. இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் பணம் வரலையா, கொடுக்க மாட்டான். வெள்ள நிவாரணம் பணம் வரலையா, கொடுக்க மாட்டான். கல்வி உயர்கல்வி ஒதுக்கீடு வரலையா, கொடுக்க மாட்டான். மெட்ரோவுக்கு ஒதுக்கீடு இல்லையா, கொடுக்க மாட்டான். இன்னும் எவ்வளோ சொல்லணும், நான் கொடுக்க மாட்டான். இப்போ என்னன்ற, உன்னுடைய ஓட்டு தேவையில்லைப்பா எனக்கு, முஸ்லீம் ஓட்டு தேவையில்லைன்னு ஒன்று பண்ணியிருக்கிறான் இல்லையா. அடுத்த முஸ்லீம் நம்ம தான். யார்? தென் மாநிலங்கள் தான் முஸ்லீம் நம்பர் 2. அது அப்படி வந்து புரிஞ்சுங்க. அதை முஸ்லீம்களும் தலித்துகளும் எப்படி இந்த சமூகத்தில் அப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த நிலைக்கு இந்த மாநிலங்களை தள்ளுவதும், அவர்கள் விரும்பிய ஆரியவர்த்தத்தின் ஆட்சி இருக்குல்ல, இந்திய மலைக்கு மேலே உள்ளவர்களின் ஆட்சி, அங்கே மேலே உள்ளவரின் ஆட்சின்னா அங்கே இருக்கிற தலித்து ஒன்றும் ஆளல்ல, அங்கே இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட்டு, அவர்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவது தான் இந்த மாற்றத்தினுடைய கொண்டு வந்திருக்கிற மாற்றத்தினுடைய நோக்கம். இதை மென்மேலும் புரியும் விதத்தில் நம்ம கீழே எடுத்து சொல்லணும். இது ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு பிரச்சனை. வாழ்வா சாவா என்ற போராட்டம். இந்த 3 நாளில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும். 2/3 மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடையாது. என்னுடைய கவலையெல்லாம் யாரை விலைக்கு வாங்க போகிறார்கள், எத்தனை பேரை வெளியேற்றப் போகிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர் வந்து என்ன செய்ய போறார்? ஏற்கனவே இந்த மோடிக்கு ஆதரவு இல்லை, தொகுதி மறுவரையறை வந்த அந்த பிரச்சனை பற்றி விவாதம் வந்த பொழுது நம்மளாம் அதிக குழந்தை பெற்றுக்கணும் மாநிலங்கள் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து வச்சாரு. இப்போ சஞ்சய் ராவத், சிவசேனா, உத்தவ் தாக்கரே அணி, அவர் வந்து சொன்னார், பாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி சுயமரியாதை இருந்தால் சந்திரபாபு நாயுடு போராடணும், பேசணும் அப்படின்றாரு. வருமா சுயமரியாதை சந்திரபாபு நாயுடுக்கு வருமா? எடப்பாடிக்கு வருமா சொல்லுங்கள்? அது மாதிரி தான் சந்திரபாபு நாயுடுக்கும். என்ன அப்போது சந்திரபாபு நாயுடுக்கு யார் எதிரின்னாக்கா ஜெகன்மோகன் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு யார் எதிரின்னா சந்திரபாபு நாயுடு. 2 பேரும் யார் காலில் விழுகிறாங்கன்னாக்கா மோடி காலில். நிதிஷ்குமார் கதியும் அதுதான். அதனால் வந்து இவர்கள் வந்து தங்கள் தனிப்பட்ட இவங்களுக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கணும், அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சி இருக்கணும், அந்த அக்கறையோ கவலையோ இவர்கள் யாருக்கும் கடுகளவும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இவங்க நேராக அதில் போயிட்டாங்க. இப்போ எதிர்ப்பதாக சொல்பவர்கள் யாரும் கட்சி மாறாமல் இருக்கணும் அப்படின்றது இல்லையா, ஆசை காட்டப்படும். அல்லது வேணும்னே எச்சு துப்பி வம்பிழுத்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி மைனாரிட்டி ஆக்கலாம். எந்த அயோக்கியத்தனத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். எது வேணால் நடக்கும். ஏன்னா ஒரு பெரும்பாலான எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிட்டு பல இது நிறைவேற்றிருக்காங்கல்ல, ஏற்கனவே நடந்திருக்குது. அந்த மாதிரி விபரீதங்கள் நிறைவேறும், நடக்கும். அதையெல்லாம் எதிர்பார்த்து எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இருக்கணும். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் மம்தா பானர்ஜி தீவிரமாக எதிர்க்கிறாங்க. அகிலேஷ் யாதவுடைய கட்சி அவங்க ஒரு எம்பி வந்து பேசியிருக்கிறாங்க. மகளிர் அதுக்குள்ளே ஓபிசி உள்ளொதுக்கீடு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் மகளிர் ஒதுக்கீடையும் அதையும் தொடர்புபடுத்தாதீங்கன்னு என்ற சொன்னீங்க. இப்போ எதுக்கடா நீ சென்சஸை கொண்டு வந்து இதில் சேர்க்குற அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்டு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்படி எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இதில் அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். முதல்வர் சொல்லியிருப்பது போல் இது 50-60களின் திமுக வரும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது தமிழ்நாட்டுக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு பாத்திரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மாநிலங்களின் உரிமை, தேசிய இனங்களின் உரிமை என்பதற்கு முதல் குரல் கொடுத்த பாத்திரம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இப்போ முதல் குரலை வந்து தமிழ்நாடு எழுப்பி இருக்கிறது. 50-60களின் திமுக இல்லை, 50-60களின் தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னால் தான் போக வேண்டியிருக்கு. முன்னால் போனால் ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன போடுறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பேச வேண்டியது இல்லைன்னு. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து
இதை புரிய வைக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலையில் வந்து இருக்கிறோம். இருந்தாலும் இதை நாம் பேச வேண்டும். இது வந்து அரசியல் கட்சிகளின் பிரச்சனை மட்டும் அல்ல, இயக்கங்கள், அறிவுத்துறையினர் அத்தனை பேரும் பேசணும். இந்த போராட்டம் கருப்பு கொடி ஏற்றுவதோ போராட்டமோ திமுகவின் பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. இது கிட்டத்தட்ட இல்லை, சரியாக நேர்பொருளில் நாம் காலனி ஆதிக்கத்துக்கு ஆட்பட போகிறோம் என்று புரிந்து கொண்டு இதை ஒரு விடுதலை போராட்டமாக கருதி நாம் களத்தில் இறங்கி போராட வேண்டும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த டீலிமிட்டேஷன், இதில் உள்ள ஆபத்து, சிக்கல்கள் குறித்து விரிவாக பேசியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.